நிறுவனம் சார் தென் மாவட்டம் யாரை கேட்டாலும் ஜாதி ஜாதிங்க எல்லாம் வெளியே சொல்றான். யாரு மீடியா ஊடகம் வந்து ஜாதி ரீதியான்னு சொல்றான். நீ இப்ப வந்து கங்கிமண்டம் சிப்காட்ல ஒரு 3000 பேர் வேலை பார்த்தாங்க. எல்லாம் சாதி இருக்கு, சண்டை வருதா? கவர்மெண்ட் ஸ்டாப் எவ்வளவு பேர் இருக்காங்க, சண்டை வருதா? கிடையாது. அப்ப வேலை பரிசீலனை சொல்றேன். கலெக்டர்கிட்ட பேசி சமூக காரணிகளையும் கொண்டு வந்து தீர்த்துட்டோம்னா பொருளாதாரத்தை கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா எல்லாமே வந்து ஒரு இணக்கமாயிருவாங்கன்றதான் கருத்து. சார் முன்னாள் நீதிபதி ரத்னவேலு பாண்டிய அறிக்கையிலேயே தென் மாவட்டத்துல ஏன் சாதி கொலைகள் ஏற்படுதுன்னு சொல்லி அதை தடுக்கணும்னு சொல்லி ஃபேக்டரி இன்னும் ஃபேக்டரி நாங்குநீர்ல சார் நாங்குநீர்ல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒன்னு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து நடக்கல சார், நடக்கல. தென் மாவட்டம் சார் வேலை வெட்டி இல்லாம ஆலமரத்துக்கு அடியில ஒரு 10 பேர் கிடக்கான். இதே இவன் வேலைக்கு போயிட்டான காலை 8 மணிக்கு ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 7 மணி தான் வரான். அவன் தூங்க கரெக்டா இருக்கு, யாரையும் சந்திக்க மாட்டான். வேலை வெட்டி இல்லாம ஆலமரத்துக்கு அடியில கிடக்கலாம் சார் இந்த பிரச்சனை. அதனால நீங்க வந்து இத பல கொலைகள் நம்ம சொல்லிட்டோம். இனிமேல் இது நடக்கக்கூடாது, இது அமைதி பூங்காவா இருக்கணும் நினைக்கிறேன். அதனாலதான் நான் அடுத்தடுத்து மீட்டிங் இது இந்த டிஸ்கஷன் சமூக பொருளாதார காரணிகளை மட்டும் பேசிட்டு இருக்கோம். நாங்களும் கலெக்டர் எஸ்பி டிஸ்கஷன்ல ஏற்கனவே பேசிட்டு அது ஒரு கமிட்டி போறாங்க. ஆக்சுவலா அது வந்து அந்த நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் சீக்கிரம் வந்துடும். அது மாதிரி இன்னும் டெவலப் பண்றதுக்கு எங்களாலான முயற்சிகள் நாங்க செய்யறோம். இதே மாதிரி இந்த மாதிரியான சம்பவங்கள் தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் நேற்றே துவங்கிடுச்சு. நாளையில இருந்து ஒரு சிறப்பா இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். அதனால காவல்துறைக்கு நீங்க